ஆட்டோ இன்ஜின் மாதிரி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்காங்க? மயபசாமி மாலை போட்டாச்சாமி. ஆமாம், கார்த்திகை ஒன்றுலேயே மாலை போட்டாச்சு இந்த வருஷம். அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தோங்கன்னா, நம்ம வந்து இந்த நெல்லி மரம் பார்த்தோம்ல, அப்போ வந்து பூத்து இருந்தது மறந்து இருந்ததுலாம் அடித்தோம்ல, அங்கே இந்த மரங்கள்லாம் எல்லாமே பூத்து முடிச்சுட்டு ஒரு சில பிஞ்சுகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, வருஷம் வருஷம் உரம் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா போன வாட்டி வந்து தொழு உரம் கொடுத்தாச்சு, அப்புறம் அந்த செயற்கை உரமும் வச்சாச்சு. இப்போ இந்த வாட்டி என்னன்னா களை எடுக்கணும். உழவு அடிச்சாச்சா, மழை வந்து இனிமேல் மழை எப்படியும் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னே வந்து நம்ம களை எடுத்துட்டு அதுக்கு மறுபடியும் உரம் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இப்போ காய்ச்சி முடிச்சிட்டு பார்த்தாங்களா, எல்லா சத்துக்களும் இழந்து போய் நிற்கும். மரமே பாருங்க எப்படி நிற்கிண்டு. அதனால அந்த கொடுக்க வேண்டிய உரத்தை கொடுத்துட்டோம்னா மறுபடியும் இந்த இலெல்லாம் உருந்து மறுபடியும் கண்டிப்பாக பூக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தை மாதம் காய் பிறக்கும். பழைய சீசன் அப்படிதான், எப்போதுமே தை மாதம் தான் காய் பிறக்கும். இப்போ பூத்து பிஞ்சா நிற்கும், தை மாதம் காய் பிறக்கும். ஆனால் இந்த வருஷம் அப்படி ஒன்றும் இல்லை. அதனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து களை வெட்ட போகிறோம். களை வெட்டினா ஆள் எதுவும் கிடைக்கலங்க. ஏன்னா அங்கே ஓடி குளத்து வேலை நடக்கு, ஊரணியை தோண்டுதாங்களாம். ஒரு 10 நாளாக நடக்குங்க. 10 நாளாக நடக்கு. கரெக்டாக பார்த்தாங்கன்னா இப்படி ஒரு ஜான் அகலத்துக்கு தான் அப்படி வெட்டிக்கிட்டே போகிறாங்க. இன்னும் அதுவும் வெட்டி முடிக்கல. 10 நாளாக எப்படியும் ஒரு 50 ஆளாவது நிற்கும். சின்ன ஊரணிலாம் இல்லைங்க, பெரிய ஊரணி. ஒரு 60 அடி 70 அடி இருக்கும். ஆனால் அது எவ்வளவுன்னு தெரியல. அந்த ஸ்கீமும் 60 அடி 70 அடி இருக்கும். அங்கே 60 ஆள் நிற்கி. ஆனால் அங்கே ஒரு ஆள் கூட வேலைக்கு வர மாட்டேங்குது. ஆமாம், ஏன்னா இப்போ நடுவு பார்த்தாங்களா, அதனால பொம்பளை ஆள் வரல. வந்தாலும் இது பொம்பளை ஆள் கொத்திக்கிடாது, ஆம்பளை ஆள் வரமாட்டேங்க. வந்தாலும் அவங்க வந்து 950 ரூபா சம்பளம் கேட்காங்க குறைஞ்சது. அதனால தான் நம்ம என்ன பார்த்தாங்களா, நம்ம மிஷின் பார்த்தாங்களா, இந்த வண்டி வச்சு தான் நம்ம வந்து களை வெட்ட போகிறோம். இது எப்படின்னா, நாளைக்கு பார்த்தாங்களா இந்த இடத்த பார்த்துக்கிட்டுங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது பிஞ்சிட்டுங்க, நம்ம எழுப்போம்ல, பேர் மறந்து போச்சு. ஆட்டோ மாதிரி தான். பாத்தீங்களா, இந்த புழு தாங்க பொண்ணுண்டு. இது என்னது பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணுண்டுன்னு சொல்ல முடியுமா? நான் நம்ம வீடியோ லாஸ்ட்ல காமிக்க அந்த வண்டி எப்படி இருக்குன்ட்டு. இதை என்ன செய்யுதுன்னா, நம்ம மரத்தோட வேர் இருக்கலாம், வேர்களை சாப்பிட்டு தாங்க இது வாழுது. அந்த பொண்ணுண்டு பூராமே சின்ன முட்டையில இருந்து இந்த மாதிரி லார்வா, இந்த மாதிரி புழுவாகி அதுக்கப்புறமா லார்வா வருங்க. நம்ம வீடியோ லாஸ்ட்ல காமிக்க அந்த பொண்ணுண்டு எப்படி இருக்கு. ஓகேவா நண்பர்களே, பொண்ணுண்டு வளர்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா நம்ம கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா வந்து இந்த பைப் லைட்டா தான் பட்டுது. அது ஸ்பீடா இருக்கும், பார்த்து மெதுவாக சுத்தமாயிருக்கும். ஆனா ஸ்பீடா சுத்தம்னா மொத்தமே 2 கீழா நம்ம செகண்ட் கீட் தான் ஓட்ட முடியும். அப்பதான் அந்த சின்ன சின்ன வேர் இருந்தாலும் அது வந்து நல்லா வேகமா வச்சுங்க. இல்லைன்னா அது வச்சா அது ஒணாங்கிடல. லைட்டா தான் பட்டுது, அது வச்சுது. அதனால யாருமே இந்த மிஷின் ஓட்டும் போது லைட் அது ரொம்ப நாளா இது மிஷின் வாங்கி இது எதுக்காண்டினா, நம்ம கை காலை உள்ள சுத்தக்கூடாது. அப்புறமா சாரம் கட்டிட்டு ஆனா கெட்டிட்டு லைட்டா அப்படி சாரம் லைட்டா மாட்டினா உள்ள இருக்காங்க. எனக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. கீழே தனியா தான் இருக்கு, கைக்குல இல்ல. ஓடுறதுல அவங்க ஆஃப் ஆகாது. அதனால இந்த மிஷினை ஓட்டினா சேஃப்டியா வந்து ஆரம்பிக்கலாம்.
நண்பர்களே அடிச்சு முடிச்சாச்சுங்க. நீங்களே பாருங்க இங்க எப்படி இருக்கு, இந்த இடத்த பார்த்துக்கிடுங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுடைய பாருங்க இதே மாதிரி தான் அந்த இடமா இருந்தது. ஆனா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தாங்களா, நம்ம அவ்வளோ ஆடுமே அடிச்சாச்சு பார்த்துடுங்க. இதே மாதிரி இன்னும் கூட இருக்கு. நம்ம அங்கே ஒரு பையன் தம்பியை வந்து சாப்பிட மாற்றி விடணும் பார்த்துடுங்க. நான் இருக்கலாம் இதில் 1 2 3 4 5 6 வருஷம் இதில் கிடக்குங்க. இந்த 6 வருஷம் இன்னும் வந்து சாப்பிட்டு வந்து தான் நம்ம அடிக்கணும். அதாவது நம்ம வந்து சாப்பிட்றது கிடையாது, நம்ம வரதும் தம்பி எங்கே சாப்பிட நிற்காரு அவரை மாற்றி விடணும். அவர் வேலை உள்ள சப்பாத்திக்கு மேலே நினைக்காரு. நம்ம போய் நம்ம கை காலம் எல்லாத்தையும் எங்களை வீட்டு அங்கே போய் மாற்றி விடணும். இதே மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சுக்கு வண்டின்னு நம்ம சொல்லுவோங்க. இது வந்து சுக்கு வண்டி, தவக்க வண்டியும் போகலாம், அந்த வண்டின்னு தான் இதை சொல்லுவோம். இதே மாதிரி நீங்களும் தோட்டத்தில் வந்து மரங்களுக்கு களையெடுத்த அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.